அந்த பீட்டர் போல் தூத்துக்குடி இருக்கும்போது என்னன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மத்திய அமைச்சராக ஜி.கே. வாசன் இருக்கும்போது தான் தூத்துக்குடி வெளித்துறை முகத்துக்கு 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த திட்டம் காலதாமதம் படுத்தி இப்போ பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறதா சொல்லுங்க. எப்படி நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது தான் வெளித்துறை முகத்துக்கு வந்து 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனதாகவும் அந்த திட்டம் காலதாமதமாக இப்போ பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறதாகவும் பீட்டர் போல் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. நான் அமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பல்வேறு நிலையிலே அதனை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தது உண்மைதான். அந்த நேரத்திலே இதுபோன்ற நிலை ஏற்பட வேண்டும், வரும் நாட்களிலே இதை உறுதிப்படுத்துவேன் என்று கூறியதும் உண்மைதான். அதனை பாஜக அரசு நனவாக்கி இருக்கிறது என்பது பெருமை சேர்க்கிறது. நீங்க புல்லட் ட்ரெயின் எப்படி வருது இந்தியாவுக்கு? அணுசக்தி முறையில் எப்படி வளர்ச்சி பெறுறோம்? எப்படி வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னலாக மாறுது? அதுபோல் ஒவ்வொரு துறையினும் அதன் வளர்ச்சிக்கான நேரம் காலம் இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையிலே தங்கு தடையின்றி தாமதமின்றி ஒரு காலக்கெடுவுக்குள்ளேயே திட்டங்கள் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல மறு வாக்குப்பதிவு வேணுங்கிறாங்க. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல போலிங்க ஆகலை, ஆனால் அதெல்லாம் மறு வாக்குப்பதிவு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கேயுமே மறு வாக்குப்பதிவு கிடையாதுட்டாங்க. இது குறித்து உங்களுடைய நீங்கள் பொதுவாகவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டு போயிருக்கிறது. மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியிலே எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள், அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு, இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்திலே ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 40, 50 என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு, மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது. ஏன், எதற்கு நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.